வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜனை நேரில் சந்தித்து இனிப்பு வழங்கினார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. அதிமுகவுடனான கூட்டணி குறித்து இருவருக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் சந்திப்பு. அக்கா தமிழிசையின் ஆலோசனை பாஜகவுக்கு தொடர்ந்து உத்வேகத்தை அளிக்கிறது. தமிழிசையுடனான சந்திப்புக்கு பிறகு அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவு. அன்பு தம்பி அண்ணாமலையை சந்தித்ததில் மகிழ்ச்சி என்று எக்ஸ் தளத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் பதிவு. வாய்ஸ் ஃபார் ஆல் புத்தகத்தை அண்ணாமலைக்கு கொடுத்த தமிழிசை. திருச்சி SRM ஹோட்டலை காலி செய்ய நடவடிக்கை எடுக்கக்கூடாது. விசாரணையை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தல். காவிரியிலிருந்து 15 TMC தண்ணீரை திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிட வேண்டும். டெல்லியில் காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டத்தில் தமிழக அரசின் அதிகாரிகள் வலியுறுத்தல். சென்னை அருகே உள்ள கொளப்பாக்கத்தில் ஒமேகா தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல். குழந்தைகளை அழைத்து செல்ல அச்சத்துடன் பள்ளியில் குவிந்த பெற்றோர். ஆந்திராவில் புதிதாக பொறுப்பேற்ற அமைச்சர்களுக்கு துறைகள் ஒதுக்கீடு. துணை முதலமைச்சரான பவன் கல்யாண் பஞ்சாயத் ராஜ், வனம், சுற்றுச்சூழல் உள்ளிட்ட துறைகளை கவனிப்பார் என்றும் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. நாகை அருகே வேளாங்கண்ணியில் 180 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல். இலங்கைக்கு கடத்தவிருந்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 2 பேர் கைது. தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் ஆகஸ்ட் முதல் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரிகளில் சேரும் மாணவர்கள் பயன்பெறுவர். தங்களை போன்ற இளைஞர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் தான் துணை முதலமைச்சர். சென்னையில் நடந்த விழாவில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேச்சு. விளையாட்டுத்துறை அமைச்சர், இளைஞர் நலத்துறை அமைச்சர், ஏன் எங்களை பொறுத்திருக்கும் எங்களை போன்ற இளைஞர்களுக்கு தான் அவர் தான் துணை முதலமைச்சர். ஆக அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டி. கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒருமனதாக முடிவு என்று அண்ணாமலை அறிவிப்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அறிவிப்பு. சித்த மருத்துவர் அபிநயா போட்டியிடுகிறார். நரம்பியல் மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் 9 பேரின் தூக்கு மற்றும் ஆயுள் சிறை தண்டனை ரத்து. மேல்முறையீட்டு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விடுவித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. பாலியல் வன்கொடுமையால் கர்ப்பமான சிறுமிக்கு பூந்தமல்லி மகளிர் காவல் நிலையத்தில் வளைகாப்பு நடத்திய விவகாரம். தலைமையேற்று நடத்திய காவல் ஆய்வாளர் இந்திராணிக்கு விசாரணைக்கு அழைத்த ஆவடி காவல் ஆணையரகம். குவைத் கட்டட தீ விபத்தில் இறந்த 31 இந்தியர்களின் உடல்கள் கொச்சி கொண்டு வரப்பட்டன. விமான நிலையத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோர் அஞ்சலி. ஏழு தமிழர்களின் உடல்களையும் கொச்சியில் பெற்றுக்கொண்ட அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவசர ஊர்திகளில் சொந்த ஊருக்கு அனுப்பப்பட்டனர். டெல்டா விவசாயிகளுக்கு 78 கோடி ரூபாய் மதிப்பில் சிறப்பு குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டம் அறிவிப்பு. ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்கப்படாத நிலையில் விவசாயிகளின் நலன் கருதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. சென்னையில் மாலை மற்றும் இரவில் மிதமான மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்க வாய்ப்பு. மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற பிறகு வரும் 19ஆம் தேதி சென்னை வருகிறார் பிரதமர் மோடி. வந்தே பாரத் ரயிலை நாகர்கோவில் வரை நீட்டிக்கும் சேவையை தொடங்கி வைக்கிறார்.
உலகக்கோப்பை தொடரில் பப்புவா நியூகினியாவை வீழ்த்தி சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியது ஆப்கானிஸ்தான். இதுவரை 2 போட்டிகளிலும் தோல்வியடைந்த நியூசிலாந்து வெளியேற்றம். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை மையமாக வைத்து சூதாட்டம். மத்திய பிரதேசத்தில் சுமார் 15 கோடி ரூபாய் பறிமுதல். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் 180 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹசிஸ் ரக போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. வேளாங்கண்ணியிலிருந்து இலங்கைக்கு போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக வந்த தகவலை அடுத்து கியூ பிரிவு போலீசார் தனியார் விடுதிகளில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். சந்தேகத்தின் பேரில் விடுதியில் தங்கியிருந்த மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்த தில்குமார் தாபா, கவாஸ் ஆகியோரிடம் விசாரணை நடத்தினர். அப்போது ஹசிஸ் என்ற போதைப் பொருளை ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கைக்கு கடத்தி செல்வது தெரியவந்தது. காரில் ரகசிய அறை அமைத்து மேற்கு வங்கத்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 75 கிலோ ஹசிஸ் போதைப் பொருள் காவல்துறையினால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் மதிப்பு சர்வதேச சந்தையில் சுமார் 180 கோடி ரூபாய் இருக்கும் என்று கியூ பிரிவு போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பாலியல் வன்கொடுமையால் கர்ப்பமான சிறுமிக்கு சென்னையை அடுத்த பூந்தமல்லி காவல் நிலையத்தில் வளைகாப்பு நடத்தப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. காவல் ஆய்வாளர், மாநகர காவல் ஆணையர்கள் விசாரணைக்கு அழைத்திருக்கின்றனர். பூந்தமல்லி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் பெண் காவலர்கள் 4 பேர் தாய்மையடைந்திருக்கின்றனர். இவர்களுக்கு காவல் ஆய்வாளர் இந்திராணி தலைமையில் காவல் நிலையத்திலேயே சீரும் சிறப்புமாக வளைகாப்பு நடத்தப்பட்டது. அப்போது விசாரணைக்கு வந்த 15 வயது சிறுமிக்கு சேர்த்து வளைகாப்பு நடத்தப்பட்டது சர்ச்சைக்கு வித்திட்டிருக்கிறது. காதலனால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சிறுமி 7 மாத கர்ப்பிணியாக இருக்கும் நிலையில் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு சென்றபோது சிறுமியின் ஏழ்மை நிலையை கருத்தில் கொண்டு வளைகாப்பு நடத்தப்பட்டதாக காவலர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. பாலியல் வழக்கில் அடையாளம் காட்டப்படக்கூடாத சிறுமிக்கு காவல் நிலையத்திலேயே வளைகாப்பு நடத்தப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சிறுமிக்கு வளைகாப்பு நடத்தியது மனித உரிமை மீறல் என்று வழக்கறிஞர்கள் ஹென்றி பேன் தெரிவித்திருக்கிறார். போக்சோ சட்டத்தின் கீழ் அவர் பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருந்தார். அந்த பெண் காவல் நிலையத்திற்கு கொண்டு வரப்படக்கூடாது, பாதுகாப்பான இன்னொரு இடத்திற்கு கொண்டு சென்றிருக்க வேண்டும். முதல்ல அதே தவறு. 2வது, காவல் நிலையத்துல வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்துறதுனா அவருடைய மனிதாபிமானத்தை காட்டுகின்ற ஒரு செயல் அல்ல. விதிகளை மீறிய காவலர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குழந்தைகள் நல செயல்பாட்டாளர் தேவநேயன் தெரிவித்திருக்கிறார். சட்டத்தை அமலாக்க இருக்கிற காவல்துறையில இவங்க மிக முதன்மையான குழந்தைகளுக்கான சட்டத்தை வயலேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய வன்முறை இது. இவர்கள் மீது கண்டிப்பாக போக்சோ ஜேஜே நடவடிக்கை இவங்க கண்டிப்பா துறை சார்ந்த நடவடிக்கை இல்லை, சட்டம் சார்ந்த நடவடிக்கை எடுக்கணும். போக்சோ படி இவங்க மேல வழக்கே பதிவு செய்யணும். இது தவறான முன்னுதாரணம் மட்டுமல்ல, தவறான வழிமுறையும் கூட. சிறுமிக்கு காவல் நிலையத்தில் வளைகாப்பு நடத்தப்பட்டது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்ட நிலையில் பூந்தமல்லி காவல் ஆய்வாளர் இந்திராணிக்கு விசாரணைக்கு ஆஜராகுமாறு ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் உத்தரவிட்டிருக்கிறார்.